1963 ஒரு விழாவில் பேசுகிற போது பெருந்தலைவர் காமராஜர் என்னுடைய தலைவர், எனக்கு வழிகாட்டி தான் அறிஞர் அண்ணா அப்படின்னு பேசிட்டார். அப்போ எம்எல்சியா இருக்கார், எம்ஜிஆர் எம்எல்சியா இருக்கார். உடனே நிர்வாகிகள் பூரா கொந்தளிச்சு போயிட்டாங்க. ஏங்க நம்ம காங்கிரஸையும் காமராஜரையும் வீழ்த்தோம்னு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம், இவர் போய் தலைவர் காமராஜர் வழிகாட்டின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை வெளியேற்றுங்கன்னு போய் அண்ணாட்ட நிற்கிறாங்க. எம்ஜிஆரை கட்சியை விட்டு வெளியேற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருக்கு அதனால ஒரு துளி கூட சேதாரம் இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய இழப்பு சேதாரம் வரும். நீங்கள்லாம் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 10 கூட்டங்கள் பேசுவீங்களா? ஒரு கூட்டத்துக்கு 1000 பேர்னு 10,000 பேர் சந்திப்பீங்களா? ஒரு நாளைக்கு திரை அரங்குகள் மூலம் பல லட்சக்கணக்கானோரை எம்ஜிஆர் சந்திக்கிறார். அங்கே திமுக கொடியையும் கொள்கையையும் சின்னத்தையும் கொண்டு போய் சேர்க்கிறார். அவர்கள் தான் வாக்காளர்கள். எனவே திமுகவுக்கு மிகப்பெரிய இழப்பு வரும் அப்படின்னு தொலைநோக்கு பார்வையோட அண்ணாவே யோசிச்சு